இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். The book of Jonah, chapter number 3, verse number 10. யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். When God saw what they did, how they turned from their evil way, God relented of the disaster that he had said he would do to them, and he did not do it. அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து தேவன் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இஸ்ரவேலர் அல்லாத ஒரு ஜனங்கள் வாழ்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல தேவன் யோனா விரும்பவில்லை என்று சொன்னாலும் தேவன் அந்த ஜனங்களை நேசித்தார். ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை அவர் நேசிக்கிறார். எத்தனை முறை நாம் தவறி இருந்தாலும் ஆண்டவரே நான் அவை எல்லாவற்றையும் விட்டு உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் நல்ல அப்பா, நம்முடைய அப்பா. அவர் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர். இளையகுமாரன் வந்தபோது கீத வாத்தியங்கள் முழங்கி அவனுக்காக நல்ல விசேஷமான ஆகாரங்கள் எல்லாம் செய்து எதிர்பார்த்து காத்திருந்தார். கர்த்தர் நம்ம மேலே எப்போதுமே கர்சனையாக இருக்கிற மனுஷன் நம்முடைய பலவீனங்களை தெரிஞ்சு கொண்டான்னு சொன்னால் அதை சொல்லியே நம்மளை காயப்படுத்துவான். அது தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னித்து அதை மறக்கிற அற்புதமான ஆண்டவர். அந்த ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அதில் பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தையை எழுதி வைக்கிறார். யோனா கூட அதை விரும்பலை. யோனா விரும்பி அவர் நினிவேக்கு போக சொல்லும் போது தர்ஷீஷுக்கு ஏறி அதில் நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். பிற்பாடு அங்கே போய் பிரசங்கித்த போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்தானா எப்படிப்பட்ட சூழ்நிலை பார்ப்போம்? நம்முடைய கை சுத்தமாக இருக்குதா? நம்முடைய பார்வை சுத்தமாக இருக்குதா? நம்முடைய பேச்சு சுத்தமாக இருக்குதா? உண்மையுள்ள மனுஷன் கர்த்தரிடத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் மிக ஆழமாய் உணர்த்தப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் தேவனுக்கு முன்பதாக பயபக்தியோடு உங்கள் வழிகளை சரியாக இருப்பீங்கன்னு சொன்னால் எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். யார் தெரியுமா மனுஷனுக்கு பயப்படுவா? ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கிறவங்க தான் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஒரு காரியத்தை சரியாக செய்கிறீங்கன்னா பயப்படவே செய்யாதீங்க. மனுஷனுக்கு பயப்படாதீங்க, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அதில் ஒரு சக்ஸஸ் ஆண்டவர் தருவார், ஒரு ஜெயத்தை தருவார். உங்கள் காரியத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார், உங்கள் பட்சத்தில் ஆண்டவர் இருப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு மட்டும் பயந்து காரியத்தை செய்யுங்க. எந்த மனுஷனுக்கு உங்கள் கிரியை ஆண்டவர் பார்க்கும்போது தேவன் தம்முடைய சிந்தனையை மாற்றணும். இங்கே ஆண்டவர் தம்முடைய சிந்தனையை மாற்றுறார் இல்லையா? நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றுறார். கர்த்தர் இதை நான் செய்யணும்னு யோசித்த காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனசாவப்பட்டு அந்த தீங்கு அந்த ஜனங்கள் மேல் வரவிடாதபடிக்கு ஆண்டவரை ஸ்டாப் பண்ணுறார். யோனாக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் தேவன் அதை விரும்பினார் இல்லையா? தேவன் அந்த ஜனங்களை நேசித்தது மாத்திரமல்ல, அவர்கள் கிரியைகளை கர்த்தர் பார்க்குறார். அதனால் தேவன் உங்கள் கிரியைகளை பார்க்குறார். சோர்ந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிற எந்த இடத்துலையும் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னா, உங்கள் காரியம் கரெக்டாக இருக்கா, உங்கள் ஃபைல் கரெக்டாக இருக்கா, உங்கள் பேப்பர் கரெக்டாக இருக்கா, நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்களா, நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாவற்றிலையும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா, நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக அதை வடிவமைச்சு வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு எதுக்கு பயப்படுறீங்க? காரியம் சூப்பராக ஆண்டவர் நேர்த்தியாக ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். ஜெயமாக இருக்கும், லைஃப் ஜெயமாக இருக்கும். கர்த்தர் ஜெயமாக காரியங்களை செய்வார். சோர்ந்துடாதபடிக்கு முன்னோக்கி போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து இருப்பீங்கன்னா எந்த மனுஷருக்கும் பயப்படாதீங்க. மனுஷருக்கு பயப்பட அவசியமே இல்லை. மனுஷனுடைய தயவை ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுப்பார். மனிதனுடைய கண்களில் ஆண்டவரே தயவை ஏற்படுத்தி கொடுப்பார். இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தரே பியூட்டிஃபுல்லாக எல்லா கண்களுக்கு முன்பதாக பிரமிக்கத்தக்க விதத்தில் நடத்துவோம். உங்களுடைய சைடில் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள். சரி பண்ணலன்னா இன்றைக்கி அதை சரி பண்ணி ஆண்டவரே இதெல்லாம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும்.
என்று ஆண்டவர் சமூகத்தில் சொன்னார். நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன், அது மட்டும் எனக்கு இருந்தால் போதும். நான் எழுந்திருக்கும் போதும் அந்த விசுவாசத்தை விட்டு வழி விடாதபடி நான் நிற்கிறேன். அதுக்காக தேங்க்யூ ஏசப்பான்னு சொல்லக்கூடிய விதத்தில் தேவன் உங்கள் கூட இருந்து நடத்திட்டு விட்டு நான் என்ஜாய் பண்ணுகிறேன். தேவனே அப்படியே நடத்தும், ஆசீர்வதியும், கிருபை தாரும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கிறீங்கன்றதை குறிப்பாய் அறிந்து கொள்வதற்கு தேவன் நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் தங்கள் பாதைகளை கரெக்டாக சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு முன்னாடி ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். God bless you. God bless you.